மக்கா நகரில் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்கள் அவர்களை அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அழைத்தனர். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, செய்யும் ஒவ்வொரு செயலும் நேர்மை என்பதால் நண்பர்களும் எதிரிகளும் கூட அவர்களை மதித்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் அருகே சென்று கொண்டிருக்கும்போது, ஒருவர் தினமும் அவர்களின் பாதையில் குப்பையையும் முள்ளையும் போட்டு அவமதித்து வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒருபோதும் கோவப்பட்டதில்லை. மாறாக அமைதியாக அந்த இடத்தை கடந்து செல்வார்கள். ஒரு நாள் அந்த மனிதர் வழக்கம் போல் வரவும் இல்லை. பாதையில் குப்பையும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனித்து, அவர் ஏதாவது நோயுற்றாரா என்று கேட்டார்கள். உடனே அந்த மனிதர் வாழும் வீட்டிற்கு சென்று விசாரித்தார்கள். உண்மையிலே அவர் கடுமையான நோயால் படுக்கையில் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் அந்த மனிதர் அதிர்ச்சி அடைந்தார். தன்னை தினமும் அவமதித்த ஒருவரே இன்று தன் நலன் கேட்டு வந்திருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புடன் பேசினார்கள், ஆறுதல் கூறினார்கள். அவர் நலம் பெற துஆ செய்தார்கள். அந்த மனிதரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உங்களை துன்புறுத்தியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு நன்மை செய்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையும் தீமையும் சமமல்ல. தீமையை நன்மையால் தள்ளிவிடுங்கள் என்று சொன்னார்கள். இதனால் நாம் பெறும் பாடம் பொறுமை, மன்னிப்பு, அன்பு ஆகியவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த பண்புகள். தீமையை எதிர்த்து நன்மையை செய்யும்போது மனிதர்களின் உள்ளமும் மாற்றமடைகிறது என்பதுதான்.